வணக்கம். ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமியோட டெஸ்ட் நம்பர் 7 அதனுடைய கேள்விகளில் மென்டல் எபிலிட்டியோட 25 கேள்விகளோட நம்ம அதை எப்படி சுலபமாக பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக எல்லாருமே டெஸ்ட்டு சரியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதிட்டு வாங்க. இன்னைக்கு பார்க்க போகிற மென்டல் எபிலிட்டியில் நம்ம அந்த 25 கொஷனில் எவ்வளோ சுலபமாக எவ்வளோ ஷார்ட்கட்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஷின் ஆக்சுவலி 175 கொஷின் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தமிழ் அண்ட் ஜிஎஸ். 176லேருந்து 200 வரலாம் மேக்ஸு. அந்த கொஷின் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 எண்களின் கூட்டுத்தொகையின் வர்க்கமானது அவற்றின் பெருக்கல் பலனின் 4 மடங்குக்கு சமமாக இருந்தால் அந்த எண்களின் விகிதம் என்ன? எனக்கு தெரிஞ்சு இந்த 25 கேள்வியில எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கொஸ்டின் தான் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே ரொம்ப சுலபமா போடலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். a + b² ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். அதை பேஸ் பண்ணி போட்ட சம்ஸ் தான் இது. ஆக்சுவலி 2 எண்களின் கூட்டுத்தொகை அதோடைய வர்க்கம், அதுதான் a + b². இதோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்க, 4 டைம் ஆஃப் தட் ப்ராடக்ட், 4 மடங்கு அப்படின்றாங்க. அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். 4ab, ஏபின்றது 2 எண்கள் அப்படின்றத நான் சிம்பிளா சொல்றேன். ஸோ இதோட ஃபார்முலாவில் எக்ஸ்பேன்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா a² + b² + 2ab, இதை நம்ம மாற்றும் போது 4ab ஆயிடும் ஈக்குவல் டு 0 இப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இன்னும் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ a² + b² - 2ab ஈக்குவல் டு 0. ஸோ இதோட ஷார்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும், a - b². ஸோ இதை வந்து இது ஒரு ஈக்குவல் டு 0 அப்படின்னும் போது நம்ம இதோட ஆன்சர் என்னவா எடுக்கலாம், a - b ஈக்குவல் டு 0 அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து a ஈக்குவல் டு b அப்படின்ற மாதிரியா ஆன்சர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் இருக்கிறதுலே ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொஸ்டின். இந்த ஃபார்முலா லைட்டாக தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் போடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா 1:1. அதுதான் இதோட இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தொகை ஏபிசிடி 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்கு என்னென்ன ரேஷியோவில் பிரிச்சுப்பாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சி வந்து பியை விட 270 அதிகமாக வாங்குறாரு. அப்படின்னா டியோட பங்கு என்ன? இதான் கேள்வி. அப்படின்னா நமக்கு என்ன வேணும், இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக போடணும்னா நிறைய போடலாம். பட் எக்ஸாமுக்கு இதெல்லாம் எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சிக்கும் பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அது மட்டும் பார்த்தா போதும். ஸோ இது ஏ, இது பி, சி, டி, இது ரெண்டுது மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். அப்போ பிசி இவர் 6னா இவர் 3. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு தெரியுமா? 2 பேருக்குள்ள வித்தியாசம் 3. ஓகே, ஸோ அது மட்டும் இருந்தால் போதும். அந்த வித்தியாசத்தோட மதிப்பு எவ்வளோ? 270. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஆன்சரை போட்டுக்கலாம். ஸோ 270, அதோட டிஃப்ரென்ஸ் ரேஷியோ 3. அப்போ ஒரு ரேஷியோ எவ்வளோன்னா 90 அப்படியே ஆயிடும். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன? டியோட பங்கு கேட்குறான். டியோட ரேஷியோ 5, ஒரு ரேஷியோ 90னா ஸோ ஆன்சர் 450. ஓகே, ரொம்ப சிம்பிளா போடலாம். 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். ஒருத்தர் 6, ஒருத்தர் 3. பேலன்ஸ் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் 3 ரேஷியோ. 3 ரேஷியோ கூடிய வேல்யூ கொடுத்துட்டான். அதை டிவைட் பண்றேன், ஒரு ரேஷியோ கிடைச்சிது. அந்த ஒரு ரேஷியோவில் டியோட ரேஷியோவை நான் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். எவ்வளோதான். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல போட்டு போயிடலாம். அடுத்து 178வது கேள்வியும் அதே மாதிரி தான். 3 பேர் ஏபிசி, இது எல்லாமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சம்பந்தப்பட்ட சாப்டர் அப்படின்றதுனால எல்லாம் அது சம்பந்தமானது. உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸா இருக்கு. டிஎன்பிசியை பொறுத்தவரை இதுக்கு மேல ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸ் எதுவும் வர வாய்ப்பு இல்லை. இதுவே நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போடலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 7500.
3 பேருக்கு டிவைட் பண்ணும், ஏ பி அண்ட் சி. ஓகே, ஏ வந்து பி ஷேர் ஏ, பி ஷேர் ஏ அண்ட் பி ஷேர் 5:2 அண்ட் பி அண்ட் சி 7:13. இப்போ இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா பி எவ்வளவு தொகை பெறுகிறார். ஸோ 3 விதமாக கொடுத்துட்டான், எல்லாருக்குமே தெரியும் இதை எப்படி போடணும்னு. ஏபிசி போட்டுக்கலாம், ஏவும் பியும் 5:2 அண்டு பி அண்ட் சி எவ்வளோ இருக்கு 7:13. ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கு என்ன பண்ணோம், இதை அப்படியே போட்டுக்கிறோம், இந்த பக்கம் இதை அப்படியே போட்டுக்கிறோம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 35, 2 × 7 14, 2 13 26. ஸோ அவ்வளோதான். ஸோ ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். மொத்த தொகை 7500. நமக்கு தேவை பி தான். பியோட ரேஷியோ 14. ஸோ 7500 பியோட ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணி மொத்த ரேஷியோவில் டிவைட் பண்ணிடுவோம். 35, அப்புறம் 49, 55 அண்டு 75. இன்னொரு விஷயம் ஜென்ரலாகவே தெரிஞ்சுங்க, எந்த எக்ஸாம்லையும் ரொம்ப டஃப் லெவலில் மல்டிப்ளையோ டிவைடோ இருக்காது, அது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இதை கூட ஈஸியாக அடிச்சுக்கலாம். 10, 100. ஸோ போட்டிங்கன்னா 1400. ஆன்சர் இஸ் 1400. இதில் இன்னொரு விஷயம் கூட ஷார்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதற்கான ஆப்ஷன் அது மாதிரி இருக்கணும். அது என்ன ஆப்ஷன்னா, இப்போ பியோட ஆப்ஷன் பார்த்துக்கிறோம். பியோட ரேஷியோன்னு 14. கீழே இருக்கிற 4 ஆன்சரை பார்க்குறோம். 4 ஆன்சரில் எது 14 டிவைட் ஆகுமோ அது ஆன்சராக இருக்கும். ஸோ பார்த்தோன்னே சொல்லலாம் 1400 14 டிவைட். இது வந்து நல்ல ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா உண்மையிலேயே ஸ்பீடாக போடலாம், ரொம்ப ஷார்ட்டாகவும் நம்ம போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு 179. 179 இதில் என்னன்னா ஒரு ரூபாய் மொத்தமே பார்த்தீங்கன்னா 225 ரூபாய் இருக்கு. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குன்னா 1 ரூபி, 50 பைஸ், 25 பைஸ், 3 விதமாக இருக்கு. 3ஓட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஒரு 8, 1 ரூபாய் வந்து 8 ரேஷியோவும், 50 பைசா 5 ரேஷியோலையும், 25 பைசா அண்டு 3 ரேஷியோ. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 ரூபாய் நாணயம் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறான். மொத்தம் 225. ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லித்தரேன், ப்ராக்டிஸ் எடுக்கிற போது இதையும் ஒரு ஆங்கிளில் பார்த்துக்குங்க. நமக்கு இந்த மாதிரி வரும்போது டைரெக்டாக ஆப்ஷனுக்கு போயிடுங்க, ஒரு ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல. ரவுண்ட் அவுட் ஃபிகர் இருக்கிற ஒரு அமௌண்ட் எடுத்துக்கோங்க, நேராக இந்த 80 இங்கே அப்ளை பண்ணி பாருங்க. இது 80 இருந்தால் இது 50 இருக்கும், இது 30 இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஓகே, அப்போ இது 80 ரூபா, இது 50 பைசானா 25 ருபீஸ் வரும், 30 வந்து 25 பைஸ்னா 7 ரூபா 50 காசு வரும். ஸோ நமக்கு 225 வரணும். இதோட ஆன்சர் 225 வரணும், அதனால இது வராது. ஸோ அடுத்து 160 எடுத்துக்கிறேன். 8, 5, 3 இதை 160 எடுத்துக்கிறேன். அப்போது 160 ரூபா வந்துடும். 8க்கு 160னா 5க்கு 100, 100 × 50 பைசா அப்படின்னா 50 ரூபா வந்துடும். அதே மாதிரி இது எவ்வளோவா இருக்கணும், இன்ட்டு 2 60 ஆகிடும். 60 × 0.25 15. ஸோ கூட்டினீங்கன்னா 225. இந்த மாதிரி சம்ஸ்லாம் இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து 160. இந்த மாதிரி நேரடியாக எடுத்து அப்படியே ஆப்ஷனை தூக்கி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இதுக்காக ரொம்ப எடுத்துக்கிட்டு அதை மல்டிப்ளை பண்ணிக்கின்னு அதை ரேஷியோ பிரிச்சுக்கிட்டு தேவையே இல்லை, ரொம்ப சிம்பிளாக போட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு 180. 180 ABC மாத சம்பளம் 2 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. சியின் மாத சம்பளம் ஏயை விட 12,000 அதிகமாக இருக்கு. ஓகே, சியோட சம்பளம் ஏவை விட 12,000 அதிகமாக இருக்கு. அப்போ நமக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். ஏவோட ரேஷியோ 2, சியோட ரேஷியோ 5. அவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 3 ரேஷியோ இருக்கு. ஓகே, நல்லா இந்த மாதிரி சிம்பிளாக பிரித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும். 3 ரேஷியோ, அப்போ இதோட டிஃப்ரென்ஸோட அமௌண்ட் எவ்வளோ, 12,000. 12,000 நான் 3ஆல் பிரிக்கிறேன். அப்போ ஒரு ரேஷியோ அப்படின்றது 4000.
முடிஞ்சு போச்சா? இது எடுத்துட்டீங்கன்னா நீங்க நேரடியா ஆன்சருக்கு போயிடலாம். இப்போ பியோட ஆண்டு சம்பளம், பியோட ரேஷியோவில் 5. ஸோ 5 இன்ட்டு ஒரு ரேஷியோ 4000. அப்போ எவ்வளோ வரும்? 20000 வருதா? சாரி, பியோட ரேஷியோ வேணும். இது வந்து நான் சியோட ரேஷியோ போட்டுட்டேன். இது வந்து நமக்கு இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பியோட ரேஷியோ. பியோட ரேஷியோ 3. 3 இன்ட்டு 4000. அப்போ மொத்தம் 12000 வருது. ஓகே, 12000 ஒரு மாசத்துக்குன்னா இன்ட்டு 12, 1,44,000. ஓகே, இது ஆன்சர். ஸோ இதுலயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரொம்ப சிம்பிள். ஏக்கும் சிக்கும் உள்ள வித்தியாசம் 3 ரேஷியோ. அந்த 3 ரேஷியோட வேல்யூன்னு 12,000. அதை 12 3ஆல் டிவைட் பண்ண 4000 கிடைச்சது. அந்த 4000 ஒரு ரேஷியோனா பியோட பங்கு 3 தான். அப்போ 3 இன்ட்டு 4 12000. அந்த 12000 ஒரு வருஷத்துக்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1,44,000. நெக்ஸ்ட் 180. ஏபிசியின் வருமானம் 3:7:4. அவர்களோட செலவு என்ன? 4:3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. ஏவோட வருமானம் 2400, அவரோட சேமிப்பு 300. அப்படின்னா பி அண்ட் சி அவர்களுடைய சேமிப்பு தொகை எவ்வளோ? இது கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. ஏபிசி ஃபர்ஸ்ட் அவர்களோட இன்கம். இன்கம் ரேஷியோ என்ன இருக்கு? 3:7:4. எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 4, 3 and 5. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சது. இப்போ நமக்கு சேவிங். ஓகே, சேவிங் இப்போ நமக்கு இப்போ ஏவோட வருமானத்தை கொடுத்துட்டாங்க. ஏவோட வருமானம் எவ்வளோ? 2400. சேவிங் எவ்வளோ? 300. அப்போ 2400ல 300 சேமிக்கிறாருன்னா அப்போ அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் 2100. அவ்வளோதான். இதை ஒன்றுத்தை வச்சு மற்றதை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2400ன்றது 3 ரேஷியோனா ஒரு ரேஷியோ இதை டிவைட் பண்ணீங்கன்னா 800 வரும். அப்போ 800 இன்ட்டு 7 5600. இது 800 இன்ட்டு 4 3200. ஸோ அதை ஃபில்அப் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே பார்க்குறோம் 2100. 2100 டிவைட் பை 4. அப்போ 5525 வரும். 3 ரேஷியோனா 1575 வரும். ஓகே, ஸோ 3 ரேஷியோ 1025 525னா 5 ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1625. ஸோ இதை மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணீங்கன்னா இது எவ்வளோ? 3200 மைனஸ் 1625. சாரி 525 இல்லையா? 2625. 2625 இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 5 0 9ல் 2 போனால் 7 11 6 போனால் 575. இதை ஒன்றுத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே இங்கே ஆன்சர் வந்துடும். இல்லை நீங்கள் இதை அப்படியே மைனஸ் பண்ணியும் பார்க்கலாம். 592 அப்புறம் 04. ஓகே, 4025 and 575. ஸோ இது மாதிரி நம்ம இது மாதிரி எடுக்கும் பொழுது இந்த மாதிரி சம்ஸில் நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, டேட்டா ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவோட வேல்யூ என்ன, அதோட ரேஷியோ என்னன்னு மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டா மற்ற எல்லா ரேஷியோவை பேஸ் பண்ணி எல்லா அமௌண்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி தான் இதெல்லாம் கேல்குலேட் பண்ண முடியும். இவங்க கொடுத்தது 3 ஐட்டம் தான் கொடுத்தாங்க. நம்ம அதுக்கப்புறம் 6 விஷயத்த கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஒருத்தரோட இன்கம் கொடுத்தாச்சு, சேவிங் கொடுத்தாச்சு. அப்போ அதை மைனஸ் பண்ணால் எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிடும். எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு ரேஷியோ இருக்குன்னா அந்த ரேஷியோ பேஸ் பண்ணி அடுத்த ரேஷியோன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் 182. 2 எண்களின் விகிதம் 1:5. அவர்களின் பெருக்கல் பலன் 320 இருந்தால் இந்த 2 எண்களின் வர்க்கங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம். If the ratio of 2 numbers is 1:5 and their product is 320, then the difference between the square of this 2 numbers என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அடுத்தது என்னவா இருக்கும்? 5x.
இது ரெண்டுத்தோட பெருக்கல் பலன் அப்படின்னா 320 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 5x ஈக்குவல் டு 320. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்? 5 2 எக்ஸ்ன்றதை எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 320. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 320/5 64. அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் 64னா எக்ஸ் 8. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். 320 வந்து எக்ஸ், அதாவது 5x ஸ்கொயர்னா அப்போ எக்ஸ் 8 ஆயிடுச்சு. அப்போ 5x என்னவா இருக்கும்? எக்ஸ் 8னா 5x அப்படின்றது 40 ஆயிடும். 5 8 40. இது முடிஞ்சிடுதா? இப்போ நமக்கு என்னன்னா இது ரெண்டுத்தோட வர்க்கங்களுக்கு வித்தியாசம். வர்க்கம்ன்றது ஸ்கொயர் ரூட்டு. 8 ஸ்கொயர் 8 ஸ்கொயர்னா 64, 40 ஸ்கொயர்னா 1600. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். 1600 மைனஸ் 64 1536. ஓகே, ஸோ அப்போ சி ஆன்சர். இது ஒவ்வொன்றுத்தையும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 183. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 8:12. 50% of boys and 25% of girls get scholarship. Okay, what is the percentage of school students who are not getting? ஸோ இதை நான் இது ரொம்ப சிம்பிளாக போடலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி ட்ரை பண்ணுறேன் பாருங்க. 4 பேர் இருக்காங்க, அதில் 55% ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்கன்னா பேலன்ஸ் 50% எவ்வளோ இருக்கும்? 4 பேருக்கு கிடைக்காம இருக்கும். முடிஞ்சுதா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 12 பேர்னு எடுத்துட்டேன். அந்த ரேஷியோவை நான் நம்பர்ஸாகவே ட்ரீட் பண்ணிக்கிறேன். 25% வாங்குறாங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து, ஸோ இதில் கிடைக்கிறது எவ்வளோன்னா 3 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ 7 பேர் வாங்கியிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ? 20 பேர். 7 பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ 20 பேர்ல 7 பேர் வாங்கினா மீதி 13 பேர் வாங்கல. அவ்வளோதான். அப்போ 13க்கு ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். 13/20 × 100 65%. ஓகே, ஏ ஆன்சர். டைரக்டா அந்த இது எடுத்துக்கிறோம், அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், இல்லை நேரம் ஆன்சர்ல இருந்தும் போகலாம். நெக்ஸ்ட் 184. ஏ அண்ட் பி 2:1 என்ற விகிதத்தில் பணம் வைத்துள்ளனர். ஏபிக்கு 2 ரூபாய் கொடுத்துட்டாரு. அப்போ பணம் 1:1 விகிதத்துல வந்துடுச்சு. அப்படின்னா அவங்க பிகினிங்ல என்ன, இந்த மாதிரி சம்ஸ்லாம் ரொம்ப 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 சிம்பிள். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ஒருத்தர் 2 ரூபாய் வச்சிருந்தா ஒருத்தர் 1 ரூபாய் வச்சிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் கையில் இருக்கிற காசுல இருந்து 2 ரூபாய் அவர் கொடுத்தோன்னே 2 பேரும் ஈக்குவல் ஆயிடுறாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, ஒருத்தர் 12 ரூபாய், ஒருத்தர் 6 ரூபாய். இவர்கிட்ட இருந்து இங்க 2 ரூபாய் போனா இது 10 ஆயிடும், இது 8 ஆயிடும். அப்போ ஆன்சர் வராது. ரொம்ப சிம்பிள். இதுல பாருங்க 8 இருக்கு, இவர்கிட்ட 2 ரூபாய் குறைக்கிறேன், 6 ரூபாய் ஆயிடும். இவரு 2 ரூபாய் பிளஸ் பண்றேன், 6 ரூபாய் ஆயிடும். 1:1 ஆயிடுதா? ஸோ இதான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்படியும் போடலாம், ரொம்ப சிம்பிளா. அப்படியே ஒரு இதுலயே பார்த்துங்க, கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நேரடியா இது பண்ணலாம். இன்கேஸ் இதை பற்றிய டீட்டெயிலாக வேணும்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க நேரடியா இன்னும் டீட்டெயிலாகவும் கேட்டுக்கலாம். மேக்சிமம் ஷார்ட்கட்ல போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் 185. 3 வகுப்பில் உள்ள மாணவர்கள் 2:3:5 இருக்காங்க. ஒவ்வொரு வகுப்பிலும் 40 பேர் இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது புது ரேஷியோ 4:5:7 மாறிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதுலயும் ரொம்ப சிம்பிள். நேரடியாக நான் ஆன்சருக்கு போறேன். ஏ ஆன்சர் எடுத்துக்கிறேன். 2 3 5. நான் இதை அப்படியே பிரிச்சு போடுறேன். 20 30 50. இது எல்லாத்துலயும் 40 பேர் புதுசா ஆட் பண்றாங்க. அப்போ ஆட் பண்ணா இது 60, இது 70, இது 90. நமக்கு 4:5:7 ரேஷியோல வரணும். அப்போ இது வரல. அப்போ செகண்ட் எடுத்துக்கிறேன், சி ஆன்சர் எடுத்துக்கிறேன். 2 3 5. இப்போ இந்த 200 இருக்கிறத நான் பிரிச்சு போடுறேன். 200னா இது 40 ஆயிடும்.
60 ஆயிடும், இது 100 ஆயிடும். இப்போ எல்லாத்துலேயும் நான் 40 40 ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 40 40 பேர் ஆட் பண்ணுறேன். அப்போது 80 100 140. ஸோ இதோட ரேஷியோ என்ன? 8:10:14. இன்னும் ஷார்ட் பண்ணலாம். 4:5:7. நமக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வந்துடுச்சா? ஸோ இருக்கிற ஆன்சர் அப்படியே எடுத்து நம்ம பிரித்து போட்டுக்கிறோம். என்ன ஆட் பண்ண சொல்கிறாங்களோ ஆட் பண்ணலாம், மைனஸ் பண்ண சொன்னால் மைனஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியதே இல்லை. நெக்ஸ்ட்டு 4 எண்கள் 1:2:3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் கூட்டுத்தொகை 16. முதல் மற்றும் 4வது எண்ணின் கூட்டுத்தொகை எவ்வளோ? ஆக்சுவலி 4 விதமான எண்கள் இருக்கு. நமக்கு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதோட கூட்டுத்தொகை கொடுத்துட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அண்டு 4 ரேஷியோ இருக்கிற நம்பரோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இதையும் கூட்டுறேன், 5 வருது. இதையும் கூட்டினா 5 வருது. அப்போ பிரச்சனையே இல்லை. மொத்தம் 16, 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 8 ஆன்சர். ஓகேவா? 1 4 நிச்சயமா 50% 50% ஆயிடுது. நமக்கு 1 4 ரேஷியோ ஈக்குவல் பண்ணா 50% ஆயிடுச்சு. அப்போ கொடுத்த அமௌண்ட்ல பாதி தான் ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் 187. 3 எண்கள் 5:6:7 என்ற விகிதத்தில் உள்ளன. எண்களின் பெருக்கல் பலன் 5670. அவற்றுள் மிகப்பெரிய எண். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு எக்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணா 5670 வருது. ஸோ எப்படி போடலாம்? 5x இன்ட்டு 6x இன்ட்டு 7x ஈக்குவல் டு 5670. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 30 30 இன்ட்டு 7 7 3 21 210 x cube ஈக்குவல் டு 5670. ஓகே, இப்படி பார்த்துக்கலாமா? 5 6 30 30 இன்ட்டு 7 210. ஓகே, இப்போ எக்ஸ் கியூப் எவ்வளோ? 5670 டிவைட் பை 210. இதில் நல்லா புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக இது டிவைட் ஆகக்கூடிய நம்பராக தான் ஆன்சரில் வரும். ஏதாவது பாயிண்டில் வந்தால் நம்ம போடுற மெத்தட் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஜீரோ அடிச்சிடுறேன். 21க்கு எவ்வளோ வரும்? 2. மீதி 21 42 போயிடுச்சுன்னா மீதி இது. ஸோ 27 வரும். அப்போது எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 27னா எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் 3. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 5 ரேஷியோன்றது இந்த எக்ஸை 3 எடுத்துக்கிட்டா 15 18 21. ஆன்சர் இஸ் பெரிய நம்பர் அப்படின்றது 21. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஆர்னமெண்ட்ல கோல்டு அண்ட் காப்பர் 3:2ல இருக்கு. ரொம்ப சிம்பிள். இதுல பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு கேட்குறாங்க. கோல்டு 3 காப்பர் 2. இதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும், எதுவும் மாற்றி பார்த்துடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ 60 40 இதை வந்து நேரடியாக எடுத்துக்கலாம். இது எடுத்தினாலே 3ன்றது 60 40 ஆயிடுது. ஒரு இதுல நீங்க எடுத்துக்கோ 3%, 3 அதாவது 3:2ல இருக்கு. மேக்சிமம் ஒன்று 100ஆ கன்வெர்ட் பண்ணும் பொழுது 3ன்றது 60%, 2ன்றது 40% வந்துடும். $189. 189ல என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் அண்ட் ஒய் 3:4, ஒய் அண்ட் இசட் 3:4, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் பை 3z. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்பவுமே போடுற மெத்தடில் போட்டுக்கலாம். எக்ஸ் ஒய் ஜெட் 3 இருக்கு. இதை ஜாயின் பண்ணதுக்கு எப்படி போடுவோம்? 3:4 3:4. இந்த 4 அப்படியே போட்டுக்கலாம், இந்த 3 அப்படியே போட்டுக்கிறோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 9 12 16 முடிஞ்சுதா? ஸோ நமக்கு என்ன வேணும்?
இது வந்து எக்ஸ், இது வந்து இன்னொரு இவங்க சொல்றது என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் 3z. ஓகேவா? ஸோ இப்படி தான் போட சொல்றாங்க. இதை அப்படியே கூட்டிக்க வேண்டியது தான். 9 + 12 + 16 3 × 16 = 12, 21, 27, 37, 48. அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்படியே ஜாயின் பண்ணுறோம். அதை எக்ஸ் ஒய் இசட்டாக ட்ரீட் பண்ணி அதை இடத்துல அதை போட்டால் ஆன்சர் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடணும். ஏ அண்ட் பி, ஏ பி 1/2 1/3 ரெண்டுத்தையும் காமன் நம்பர் 6. ஸோ 3 2 6 3 போட்டுக்கிட்டேன் 2. இப்போ ஏவும் பியும் 3:2 மாறிடும். அதே மாதிரி பிசி இதுவும் 1/5 1/3 ரெண்டுத்தையும் காமன் எல்சிஎம் 15 எடுத்துக்கிறேன். ஸோ 1ன்றது 3 ஆயிடும். வேணா 3 5 15. அதுக்கப்புறம் இது 1ன்றது 5 ஆயிடும். 3 15. இப்போ ஏபிசி கிடைச்சிச்சு. அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஏ பி சி. ஓகே. இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். 3:2. அடுத்தது 3:5. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றேன். இங்க 3 போட்டுக்கிறேன், இங்க 2 போட்டுக்கிறேன். ஸோ 9 6 10. ஓகேவா? இப்போ ஏ பிளஸ் பி என்ன, 15, பி பிளஸ் சி 16. 15 and 16. ஓகே. இது ஏ பி, ஏ அண்ட் பி, இது பி அண்ட் சி. ஸோ என்ன நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அது வந்து டெசிமல் லெக்கத்துக்கு அதை வந்து நார்மல் கொண்டு வரோம். நார்மல் கொண்டு வந்து ஆட் இது வந்து நார்மலா ஏபி பிசின்னு இருக்கிறத ஏபிசி ரேஷியோவுக்கு மாத்துறோம். மாத்தின பிறகு அந்த நம்பர் அப்படியே மேலே கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். 191. 191ல ஏபிசி பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்களோட ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏ அண்ட் பி 5:3யும் பி அண்ட் சி 4:5. அவங்களோட ஸ்கோரு 564. ஓகே. இதுவும் போன சம்மு மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். அப்படியே ஆட் பண்ண போறோம், வேற ஒண்ணுமே இல்லை. ஏ பி சி 5:3 4:5. 5னா இது 20, இது 12, இது 4:3:5. ஸோ 15. 3 பேரோட ரேஷியோ கிடைச்சிச்சு. இப்போ அமௌண்ட் மொத்த ரன் எவ்வளோன்னு பார்த்துட்டோம். 564. இதோட டோட்டல் ரேஷியோ 32 37 47. 20 30 40 47. நமக்கு என்ன வேணும், பியோட ஸ்கோர் வேணும். பியோட ஸ்கோர் 12. ஓகே. இதுலயும் நல்லா பார்த்துக்கலாம். நிச்சயமா இப்படி ஒருலாம் நம்பர் வந்ததுன்னா ஈஸியா டிவைட் ஆகும். டிவைட் ஆகாம எதையுமே கொடுக்க மாட்டாங்க. 3 × 4 நெக்ஸ்ட் 3 × 5. ஓகே. 47. 47 இது எப்படி அடிக்கலாம்? ஸோ நான் தேர்ட் டேபிள் அடிக்கலாமா? அடிக்க முடியாது. 47 இது எதையும் மல்டிப்ளை பண்ணி பண்ணணும். இன்னொன்று உங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் மெத்தடு, ரொம்ப ஷார்ட்டாக போகிறதுக்கான ஒரு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னா, பியோட ரேஷியோ பார்க்குறேன். பியோட ரேஷியோ 12. 12ல் டிவைட் ஆகிற நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா அதான் ஆன்சர். நீங்கள் இதை டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். ஓகே. அப்படி இல்லைன்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண வேண்டியது, அந்த ரேஷியோ எடுத்துக்கிறோம், பியோட ரேஷியோ. ஆன்சர்ல எது அது டிவைட் ஆகும்னு பார்க்குறோம். டைரக்டாகவும் அந்த ஆன்சர் நம்மளால எடுக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் 192. 192
if A and B 4:9, A and C 2:3, A plus B அப்புறம் A plus C. இதில் என்ன கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எப்பவுமே A plus B B plus Cன்னு கொடுக்கணும். ஆனால் இவங்க A plus B அப்புறம் A plus Cன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ். எப்பவுமே இந்த மாதிரி நம்ம A B C இப்படி ரேஷியோ போடும் பொழுது எந்த நம்பருக்கு எந்த ஒரு ஈக்குவேஷன் ரெண்டு இடத்துலையும் வருதோ அதுதான் சென்டரா போடுது. இப்போ இந்த இடத்துல B வந்து ரெண்டு இடத்துல வரல, அப்போ நம்ம பியை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டு A ரெண்டு இடத்துல வர்றதுனால அதை சென்டரா போட்டுக்கிறோம். அப்போ B எவ்வளோ 9, A 4, A and C, A வந்து 2, C 3, இந்த 4 அப்படியே போட்டுக்கிறேன், இந்த 2 அப்படியே போட்டு. அப்போ 18, 8, 12. இப்போ நமக்கு என்ன வேணும்? A plus B, A plus B 26, A plus C 20. அப்போ ஆன்சர் என்ன? 13:10. ஆன்சர் 13:10. இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏபி பிசின்னு கொடுக்காம ஏபி ஏசின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் சின்ன இது. அதை புரிஞ்சிக்கலன்னா கொஞ்சம் மிஸ்டேக் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் 193 எக்ஸ் இஸ் டு ஒய் 2:3. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம், விகிதாச்சார கணக்கு. ஸோ இந்த விகிதாச்சார கணக்கில் நம்ம ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னா 2/x ஈக்குவல் டு 4/8 இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். 4 ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் எவ்வளோ வரும்? 2 × 8/4, 2 அப்போ 4, எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு ஆயிடுச்சு. இங்க என்ன பண்றோம்? x/y ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இதை நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். இப்போ நம்ம எக்ஸை தான் கண்டுபிடிச்சிட்டோம் 4, அப்போ y தான் வேணும். y ஈக்குவல் டு 4 × 3, இது கிராஸ் மல்டிப்ளை. இதெல்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க எப்படி கிராஸ் மல்டிப்ளை. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். இது அடிக்கிறோம் 2, அப்போ y எவ்வளோ? 6. ஆன்சர் A. ஓகேவா? ஒரே ஒரு கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 194. ஒரு கல்லூரியில் யூனியனில் 48 மாணவர்கள் உள்ளனர். ஆண் மாணவர் எண்ணிக்கைக்கு பெண் மாணவர் எண்ணிக்கைக்கு உள்ள விகிதம். இது எப்பவுமே ஒரு கொஸ்டின்ல என்ன இருக்க போது? ஒரு ரேஷியோ இருக்கும், ஒரு அமௌண்ட் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ சரியா பிரிச்சுக்க போறோம். இப்போ இதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 8, இதை வந்து நான் 8ல் டிவைட் பண்றேன். அப்போ 6 வரும். 5 30, 3 18 முடிஞ்சு போச்சா? ஸோ ஆண்கள் 30 பேர், பெண்கள் 18 பேர். இப்போ நமக்கு எவ்வளோ பேர் சேர்த்தா ஆண் பெண் விகிதம் 6:5. அப்போ இது வந்து ஆண் வந்து 30 இருக்காங்க, பெண் 18 இருக்காங்க. இது 6 ரேஷியோவில் வரணும். அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 5 இருக்கும். அப்போ இது வந்து 5 ரேஷியோ வரணும். 5 × 5 25 வரணும். அதாவது இதோட ஆன்சர் 25 வரணும். அப்போ 7 பேர் ஆட் பண்ணா போதும். ஓகே, திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் 5:3 நம்பர் 2 பிரிச்சுக்கிறோம். 48ன்றது டோட்டலு. அந்த 48 5 + 8 டிவைட் பண்றேன். ஒரு ரேஷியோ 6 ஆயிடுது. அதை எடுத்துட்டு வந்து பாய்ஸோட 5 ரேஷியோவில் மல்டிப்ளை பண்றேன் 30, கேர்ள்ஸோட ரேஷியோவில் மல்டிப்ளை பண்றேன் 18. இப்போ இந்த 30 வந்து சேஞ்ச் ஆகலை, ஏன்னா பெண்கள் தான் அடிஷன் ஆட் பண்றாங்க. அப்போ அந்த 30யை 6 ரேஷியோவில் நான் டிவைட் பண்றேன். ஒரு ரேஷியோட வேல்யூ 5ன்னு கிடைச்சிடும். அப்போ பெண்களுக்கு இன்னொரு புது ரேஷியோ 5, 5 × 5 25. ஆல்ரெடி அவங்க இருக்கிறது 18 தான். அப்போ 7 பேர் ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் ப்ரொபோர்ஷன். இந்த மாதிரியான 3 ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன். ஒன்றும் இல்லை, 0.12 ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷனையும் செகண்ட் ப்ரொபோர்ஷனையும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு 8. எங்கே இல்லையோ அதை எக்ஸ் போட்டுக்கிறோம். இதுவும் ஒரு கிராஸ் மல்டிப்ளை தான், வேற ஒன்றுமே இல்லை. எக்ஸ் ஈக்குவல் டு 8 × 0.21 / 0.12. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.21 = 8. 8 × 0.
2. ஓகேவா? இப்போ இந்த 0.12 0.21 இதை வந்து 0.3ல அடிக்கிறோம்னு வச்சுக்கிங்க. இது 4 ஆகும், இது 7 ஆகும். 4 நான் இதில் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க 2. அப்போ x is equal to 14. ஆன்சர் சி. ஜஸ்ட் அவங்க எதுவுமே கொடுக்கலனாலும் 3 இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 கீழே கீழே போட்டுக்கிட்டு அடுத்தது 1 போட்டு இல்லாதது எக்ஸ் போட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி 196 இதே மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 3வது நமக்கு தெரியாது. இப்போ இதுல எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா 0.8 is 0.2 இது அப்படியே இங்க போட்டுக்கிறோம், இங்க எக்ஸா போட்டு. ஓகே, இந்த மாதிரி 2 கொடுத்திருந்தா இந்த மாதிரி எழுதலாம், 3 கொடுத்திருந்தா போன சம் மாதிரி எழுதலாம். அப்போ 0.8 divide 0.2 equal to 0.2 divide x. இப்போ x equal to 0.2 into 0.2 cross multiply பண்றேன். ஸோ 0.8 நான் இதையும் அடிக்கிறேன். 4 ஆகும், 4ஆல இது அடிச்சேன்னா 0.05. ஓகே, 0.05 ஆன்சர். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. அந்த 2 நம்பர் கொடுத்தான், அந்த 2 நம்பர் அப்படியே டிவைட் பண்ணி போட்டுக்கிறேன். அந்த 2வது நம்பரா இருக்கிறத 3வது ப்ரொபோர்ஷனுக்கு கொண்டு போறேன். அதுக்கு இல்லாத நம்பரை எக்ஸா போட்டுக்கிறேன். ஸோ ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஏபி 3:4, பிசி 8:9. ஏபிசி என்ன ஜென்ரலா இது எல்லாம் நம்ம திருப்பி போடுறது தான். ஏபிசி அப்படியே ஆட் பண்றோம். ஏபி 3:4, பிசி 8:9. இந்த 4 அப்படியே போட்டுக்கிறேன், இந்த 8 அப்படியே போட்டுக்கிறேன். 3 24, 4 32, 4 9 36. ஓகே, இது எந்த வாய்ப்பாடில் வரும்? 4th டேபிளில் வரும். 4th டேபிள் 6 8 9 6 8 9. Next 198. AB 7:9, BC 15:7. What is the AC? இது வந்து 2 மெத்தட்ல போடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து பார்க்கலாம், ஜாயின் பண்ணாமையும் போடலாம். A by C equal to A by B into B by C. இப்படி நேரடியாகவும் அடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி அடிக்கிறோம்னா 7/9 into 15/7. நேரடியாக இதே அடிக்கலாம், இதே அடிக்கிறேன். 5 3. ஸோ 5:3. ஸோ இது மாதிரி 3 நம்பர் இருக்கும்போது ஏபி கொடுத்துட்டாங்க, பிசி கொடுத்துட்டாங்க, அண்ட் நமக்கு ஏசி கேட்குறாங்க அப்படின்னா ஏ பை பி இன்ட்டு பி பை சி அடிச்சிட்டிங்கனாலே இதுக்கான ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் 199. இதுலேயும் அதே மாதிரி தான் 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏபி இருக்கு, பிசி இருக்கு, சிடி இருக்கு, ஏடி வேணும். ரொம்ப சிம்பிள். அப்போ என்ன பண்ணலாம்? ஏ பை ஏடி ஈக்குவல் டு ஏ பை பி இன்ட்டு பி பை சி இன்ட்டு சி பை டி. ஸோ இப்போ நான் அப்படியே போட்டுக்கலாமா? அப்போ என்ன வரும்? 3/4 இன்ட்டு 5/7 இன்ட்டு 8/9. இதையும் அடிக்கிறேன், 2 வரும். இதையும் அடிக்கிறேன், 3 வரும். அப்புறம் என்ன? 2 3 2 5 10 7 3 21. அப்போ 10:21. ஆன்சர் இஸ் 10:21. ரொம்ப சிம்பிள். ஏ டி கேக்கிட்டு ஏபி பிசி அண்டு சிடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அழகா ஏ பை பி இன்ட்டு பி பை சி இன்ட்டு சி பை டி போட்டு அடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாகிடும். லாஸ்ட் கொஸ்டின் 200. 177 டிவைடட் இன்ட்டு 3 பார்ட். 1/2 2/3 4/5. அப்போ செகண்ட் பார்ட் என்ன? அப்போ நமக்கான ஃபர்ஸ்ட் காமன் நம்பர் வேணும் இல்லையா? 1/2 2/3 4/5. இது மூணுத்துக்கும் காமனா நான் எல்சிஎம் 30 எடுத்துக்கிறேன். 30 எடுத்தனா 2ஆல் இது பண்ணும்போது 15 இன்ட்டு 2 30
அப்புறம் 10 இன்ட்டு 3 இன்ட்டு 2னா 20. நான் 5ல் டிவைட் பண்ண 6, 6 நாள் 24. ஓகே, ஸோ இதுதான் இதோட ரேஷியோ. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல கூட ஆன்சர் ஈஸியா எடுக்கலாம். ரெண்டாவது பகுதி என்ன? 20. 20 டிவைட் ஆகுறது எது? இது மட்டும்தான். ரொம்ப சிம்பிள். அப்படி இல்லை நீங்க அப்படியே எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். 177 இன்ட்டு 20 டிவைட் பை இது மூணுத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 35, 39, 59. ஓகே, 59னா இது அடிச்சுன்னா 359 177. 3 இன்ட்டு 20 60. இவ்வளோலாம் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. நீங்க கரெக்டா ஒரு சமயம் கரெக்டா அனலைஸ் பண்ணி எல்லா சம்முக்குமே ஷார்ட்கட் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இதே மாதிரி வாரம் ஒரு டெஸ்ட், வாரத்துக்கு 2 டெஸ்ட் நம்ம நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு டெஸ்ட்லையும் 25 கொஸ்டின், நமக்கு நியர்லி 33 டெஸ்ட் நடக்குது. அந்த 33ல் வர கொஸ்டினை மீறி ஒரே எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கூட டிஎன்பிசியில் வராது. மேக்ஸிமம் எல்லா மாடலும் இதுலேயே கவர் ஆகிடும். அதனால டெஸ்ட்டை கம்பல்சரி எழுதுங்க. தேங்க்யூ.